வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அருள்மிகு சுயம்பு காமதேனு அம்மன் திருக்கோயில், கிழக்கு தாம்பரம், ஆனந்தபுரம், சென்னை 6,59,000 இந்த திருக்கோயில் இங்கதான் அமைந்திருக்கு. நீங்க சுயம்பு காமதேனு அம்மன் திருக்கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை முதலா நீங்க இங்கதான் நீங்க பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். 300 வருஷத்துக்கும் முற்பட்ட ஒரு பழமையான ஒரு திருக்கோயில் நம்ம சொல்லலாம். சுயம்பு சுயம்பு காமதேனு அம்மன் கோயில்னா சுயம்புவாவே இங்க அவதரிச்சவங்க. அவ்வளோ ஒரு சிறப்புகள் நிறைந்த ஒரு திருக்கோயில். நீங்க காமதேனு அப்படின்னு சொன்னாலே நினைத்ததை எல்லாம் கொடுக்குறவங்க அப்படின்றவங்க தான் அவங்க பேர் காமதேனு. அப்படிப்பட்ட இப்ப கோமாதா நம்ம முதல்ல வணங்குறோம்னா கோமாதா லட்சுமியோடைய அவதாரம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமியோட அவதாரமாகிய அருள்மிகு ஸ்ரீ காமதேனு அம்மன் திருக்கோயில். இவங்க சுயம்புவா உருவானவங்க. இன்றைக்கு கோயிலுடைய 6வது வருஷம் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு 6வது வருஷம். மிக சிறப்பான ஒரு திருவிழா மாதிரி இங்க ஹோமங்கள், பூஜைகள், அடுத்தடுத்த விசேஷங்கள், பூஜை, கணபதி ஹோமம் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது. அது எல்லாமே நம்மளுடைய யூடியூப்ல நம்ம தொடர்ந்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்க போறோம். இங்க 1000க்கும் மேற்பட்டானோர் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் பொழுதும் இங்க வந்துட்டே தான் இருக்காங்க. நம்மளோட ஆசை என்னன்னா இன்னும் நிறைய பக்தர்கள் இங்க வரணும், கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை காமதேனு அம்மனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுதான். இந்த பகுதி வாழ் மக்கள் நானும் இதே ஊர் தான் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கா. இவங்க ரேகா அவங்க பேரு. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்கம்மா? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் கல்யாணம் ஆகி வந்து 17 வருஷமா இருக்கு. 17 வருஷமா இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 17 வருஷமா வந்து சாமி கேட்டதை நம்ம என்ன மனம் வேண்டுமோ அதை அப்படியே நடத்தி வைக்கிற சாமி. இங்க வந்து யார் வந்து கன்சீவ் ஆகி வரவங்க எல்லாருக்குமே ஆம்பளை குழந்தை தான் பிறந்திருக்கு. வந்து நானே பார்த்துருக்கேன். 17 வருஷமா நானே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ குழந்தை நீங்க வரவங்களுக்கு நிச்சயமா அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமா இவங்க கொடுப்பாங்கன்றதை இந்த அம்மா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ கன்சீவ் ஆகிட்டு வரவங்களுக்கு, கல்யாணம் வரவங்களுக்கு வேண்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை வரங்களை அழிகளிக்கும் ஸ்ரீ காமதேனு சுயம்புவா அவதாரம் பண்ணவங்க. வாங்க நீங்க முன்னாடி வாங்க. வணக்கம்மா. என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. அம்மா பேர் சரஸ்வதி. சரி, கோயில் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா இங்க நீங்க இருக்கீங்க? எனக்கு 60 வயசு ஆகுது. எங்க அம்மாவை சின்ன பிள்ளையா இருந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஓ, இவங்களுக்கு 60 வயசு. எனக்கு 60 வயசு ஆகுது. பார்த்தா தெரியல அப்படி. எங்க அம்மா சின்ன பிள்ளையில வந்திருக்காங்க. சரி, ரொம்ப வருஷமா 100 வருஷமா இங்க உங்க நினைவு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சதுனால இருந்து இந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வனவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நினைச்சது நிறைவேறும். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுங்க கோயிலுக்கு. எல்லாம் வாங்க, நீங்க நினைச்சது நிறைவேறும். இந்த கோயிலுக்கு வந்து அந்த அம்மா அறுபது சந்தோஷமா. உண்மையிலே ரேகா சிஸ்டரா இருக்கட்டும், நம்ம சரஸ்வதி அம்மாவும் இருக்கட்டும், இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஊர்ல இருக்கவங்க நம்ம கூட பேசுவாங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்காக நிச்சயமா கலந்துக்கிறோம். நீங்க வேண்டதும் எல்லாம் நடக்கணும் மனசார வேண்டிக்கிறோமா. உண்மையிலே தெய்வத்தோட சன்னிதானத்துல இருந்து இவங்க கொடுக்குற இந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும், பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். மனசார நம்புறோம். நன்றி அம்மா. நன்றி. இந்த மாதிரி வந்து பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள். முதல்ல நம்ம காமதேனு விநாயகரை நான் அடுத்த வீடியோவில் கோயில் முழுக்கவே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கோயிலுக்கு எப்படி வரணும், கோயில் உள்ள என்னென்ன பரிவார மூர்த்திகள் இருக்காங்க, அதே மாதிரி உற்சவர், மூலவர் எல்லாத்தையுமே சுயம்புவா உருவானவங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான விசேஷங்களை கோயில் நிர்வாகம், தலைவர்கள், செயலாளர்கள் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ கோயிலில் நம்ம பார்க்குற வரைக்கும் இங்கே முதல்ல கணபதி ஹோமம் இங்கே நடைபெற்றது. அதுக்கு அடுத்தபடியாக கோபூஜை நடத்தியிருக்காங்க, கணபதி ஹோமம். அதுக்கு அடுத்து உற்சவர், கணபதி ஹோமம், மூலவருக்கு எல்லாமே பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அன்னதானம் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வந்துருக்குங்க. அதே மாதிரி அப்படி நில்லுங்கக்கா. இன்னைக்கு வந்து அன்னதானம் அக்கா இங்கே நில்லுங்க. இன்னைக்கு வந்து அன்னதான உபயம் பண்ணுறது இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் ஐயா அவங்களுடைய குடும்பத்தினர், அக்கா குடும்பம், நன்றிகள். அக்கா குடும்பம்னாலே அன்னதானம் தான். அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்தது. பல்லாண்டு எல்லா நலன்களும் பெற்று வாழும் மனசார
நான் இப்படி மழையில் நனையிறேனே, எனக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராத்திரி இத்தனை பேர் கனவுலேயே வந்து மறுநாள் அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மணலாக இருந்தவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நானும் கடவுளை கண்டப்பா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கட்டணும். அந்த அம்மா அப்படி இப்படி திரும்பி வந்துருமா பாஸ் பண்ணுமா அப்படியே வீடியோவை அக்கா இப்படி